Hi guys, welcome to my channel Sandy Megan Art. இன்னைக்கு வந்து பேசிக்ஸ் எலமெண்ட்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். அட்வான்ஸ் பாடம் தான். இப்போ நம்ம வந்து ஃபோர்த் டிசைன்ஸ் பார்ப்போம். இது வந்து ஒரு திலகம் ஷேப் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் போட்டிருக்கேன் அது திலகம் ஷேப் மாதிரி. அதோட பேஸ் வந்து எப்படின்னா நம்ம வந்து லோட்டஸோட பேஸ் இருக்குல்ல அதுதான் இந்த ஷேப் ஸ்டார்டிங். ஸோ இந்த பேஸ் வந்து நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம லோட்டஸ்ல டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஜஸ்ட் இது வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் நீங்க டாட் மாதிரி வச்சு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த ஷேப்க்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் லைன்ஸ் போடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு நீட்டானது கிடைக்கும். நீங்க எடுத்த உடனே வந்து லைன்ஸ் போட்டீங்கன்னா ஷேப் வந்து இந்த மாதிரி குண்டா கிடைக்காது. பிகினரா ஃபர்ஸ்டே ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க நார்மலா ஸ்ட்ரெயிட்டாவே லைன் போட்டு டிசைன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ உள்ள வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரவுண்ட் போட்டு நான் பேசிக்ஸ் ஃபிளவர் தான் போட்டுக்கிறேன். நம்ம அம்சம் வந்து கொஞ்சமா வந்து குண்டா போட்டுக்கலாம். இப்போ வந்து அகைன் நான் வந்து அதை கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஒரு 5 பெட்டல்ஸ் வர மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம நார்மலா பேசிக்ஸ் எலமெண்ட்ஸ்ல லீவ்ஸ் டிசைன்ஸ் பார்த்தோம்னா சேம் அதை வந்து நான் 2 சைடும் ட்ரா பண்ணிக்கிறேன். அகைன் கீழே இருக்க கேப்ல வந்து நான் கம்மா போட்டு அதுக்கு மேல வந்து லீவ் டிசைன் போட்டுக்கிறேன். மேலேயும் சேம் அதே டிசைன் தான் போட்டுக்கிறேன். இப்போ 2 சைடுல இருக்க கேப்ல நம்ம வந்துட்டு ஆஃப் ஃப்ளவர் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து கட் ஒர்க் டிசைன். இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து உள்ள வந்து நம்ம போடுற டிசைன் வந்து நல்லா குண்டு குண்டா இருக்கணும். கேப்ன்றது கம்மியா இருக்கணும். எப்படின்னா 80% வந்து நம்ம போடுற டிசைன் இருக்கணும், 20% மெகந்தியால ஃபில் பண்ணணும். இப்போ கிளியரா புரியும் நினைக்கிறேன். இப்போ அந்த டிசைன் போட்டு கொஞ்சம் வந்து காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மேல வந்து மெகந்தியை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு அப்புறம் நான் வந்து வெளியே வந்து அம்சே ஷார்ட் அம்ஸ் வந்து நான் கண்டினியூவா போட்டுக்கிறேன். ஷார்ட் அம்ஸ் கண்டினியூவா போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, ரெண்டுமே மீட் பண்ற இடம் அந்த ஒரு கூர் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து 2 அம்சுக்கும் நடுவுல ஒரு அம்ஸ் போடுங்க. அப்பதான் வந்து அது அதே ஷேப் கிடைக்கும். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து அம்ஸ் வந்து பெருசாவும் குண்டாவும் போட்டுக்கிறேன். இது அதான் நம்ம யூ ஷேப் போடுவோம்ல, சேம் அதே மாதிரி நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அம்சு ஒரே ஈவனா வரல அப்படின்னா அந்த யூ ஷேப்பு நீங்க வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம போட்டிருப்போம்ல, ஜஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு லைன் போட்டு போட்டிருப்போம்ல, அந்த மாதிரி நீங்க கூட இதுல போட்டுக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரே ஈவனா அம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப அந்த மேல் மீட் பண்ற இடத்துல ஒரு லாங் அம்ஸ் போட்டு நம்ம அதுல முடிச்சுக்கலாம். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் 5th டிசைன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு சின்ன ரவுண்ட் போட்டு அதுக்கு நடுவுல திக் ட்ரெஷர் மெகனியை ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு 2 ஆப்போசிட் சைடு மீட் பண்ற மாதிரி சின்னதா ஒரு லைன் போட்டு ஒரு 4 லைன் வந்து ஆப்போசிட் போட்டு அந்த 4 லைனுக்கு கேப்ல ஒவ்வொரு லைன் போட்டுக்கிறேன். மொத்தம் அந்த 8 லைன் வரும்ல, அந்த 8 லைன் வந்து ஜாயின் பண்ற மாதிரி ஒரு வந்து அம்ஸ் போட்டுக்கிறேன். அது வந்து மினி ஃப்ளவர் மாதிரி இருக்கும் பாக்கிறதுக்கு. இந்த மாதிரி நீங்க வந்து லைன்ஸ் இழுத்து விட்டு போடும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, அதுக்கு மேல வந்து நான் ஒரு வந்து சர்க்கிள் மாதிரி போட்டுக்கிறேன், தின் லைனு. அதுக்கப்புறம் அதுக்கு மேல வந்து அம்ஸ் போடுறேன். அம்ஸ் வந்துட்டு மேல 2 அதான் 4 பக்கமும் பார்த்த மாதிரி 2 அம்ஸ் போட்டு அது கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஈவனா அம்ஸ் கிடைக்கும். இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு தின் லைன் போட்டுக்கிறேன். மேல முக்காவாசி இருக்கணும், கீழே கால்வாசி இருக்கிற மாதிரி கேப் விட்டு நான் வந்து தின் லைன் போட்டுட்டு இப்போ வந்து இங்க ஒரு பைஸ்லி தான் நான் வந்து போடுறேன். நான் போடும் போதே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் போட்டு அது கீழே கொஞ்சம் வளைச்சு அந்த சைடு லாஸ்ட் வந்து கொஞ்சம் குண்டா வந்து அந்த லைனை ஜாயின் பண்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். 2 சைடும் போட்டுட்டு அதுக்கு நடுவுல வந்து ஒரு லைன் போட்டு கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். அதுல வந்து திக் ப்ரெஷர்ல மெகந்தி ஃபில் பண்ணிட்டு அகைன் ஒரு லைன் போட்டு டபுள் அம்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டு ஒரு லைன் போட்டு டாட்ஸ் வச்சு அகைன் இன்னொரு லைன் போட்டு டபுள் அம்ஸ் வச்சு சேம் அதையே நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி போடும்போது வந்து நம்மளோட மெகந்தி பார்டர் வந்து ரொம்ப வந்து அட்வான்ஸாகவும் இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். இப்போ வந்து அதுல இருந்து ஒரு லைன் வளைச்சு நம்மளுக்கு வந்து அந்த கூர் இருந்துச்சுல, அந்த கூர்ல நம்ம ஸ்பைசிலியோட கூர் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்பைரல் மாதிரி கொண்டு வந்து உள்ள டாட்ஸ் மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா, இது லைன்ஸ்ல இருந்து ஸ்பைரல். ஓகேவா, இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லுக் வந்து கிராண்டா கிடைக்கும். ஓகே, கிளியரா இருக்கிறீங்களா? நெக்ஸ்ட் நடுவுல அந்த 2 சைடுக்கு நடுவுல இருக்க கேப்ல வந்து நம்ம வந்து ஃப்ளவரோட பெட்டல்ஸ் வந்து 1 பை 1 நம்ம கண்டினியூ பண்ணாம ஒண்ணுக்கு மேல ஒண்ணா அப்படி போட போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஸ்பைரல் வித் டாட்ஸ் வச்சுக்கிறேன். அதோட பெட்டல்ஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அதோட
அகலம் பாத்தீங்கன்னா குட்டியா தான் இருக்கும். அதுக்கு மேல இருந்து இன்னொரு பெட்டல்ஸ் கொண்டு வாங்க. அதுக்கு மேல இருந்து இன்னொன்னு. அதோட இத வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாரி மேலயும் நம்ம கன்டின்யூ பண்ணிக்கணும். இது எவ்ளோ வேணா நம்ம கன்டின்யூ பண்ணின்னு போலாம். அது பார்க்கும்போது ரொம்ப அழகாவே இருக்கும். இப்ப வந்துட்டு 2 சைட்லயும் நான் வந்து ஒரு தின் லைன் வந்து வளைச்சு போட்டுக்கிறேன். அதுக்கு வந்துட்டு அ வைன்ஸ் டிசைன் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அது பார்க்கும்போது 2யும் மீட் பண்ற மாரி இருக்கிற மாரி போட்டுக்கோங்க. அப்பதான் அதோட அதோட லுக் வந்து அழகா இருக்கும். ஓகே. இப்ப கீழ வந்து நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். தின் லைன் தான் ட்ரா பண்ணிக்கிறேன். அதிலயே நான் வந்து ஒரு வைன்ஸ் டிசைன்ஸ் போட்டு இது டிசைன முடிச்சுக்கிறேன். அதுக்கு நடுவுல நம்ம வந்துட்டு அம்ஸ் போட்டோம்ல, அந்த அம்ஸ சுத்தி நம்ம வந்து டாட்ஸ் வச்சுக்கலாம். காஞ்சதுக்கு அப்புறம் வைங்க. அதுக்கு முன்னாடியே வச்சீங்கன்னா, அந்த டாட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஓகே. இப்ப 4த் டிசைன்ல நம்மளுக்கு நடுவுல வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்ப அதுக்கு நடுவுல விட்ட கேப்ல ஃபுல்லா வந்து மெஹந்திய திக் பிரஷர்ல நான் ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, அதோட அவுட்புட்ன்றது ரொம்ப அழகாவே இருக்கும். நம்ம உள்ள போட்ட டிசைன்ஸ் வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு லுக் வந்து கொஞ்சம் கிராண்டா இருக்கிற மாரி இருக்கும். இப்ப நம்ம வெளிய போட்டோம்ல அம்ஸு, அதுக்கு சுத்தி நான் வந்து திக் பிரஷர்ல நான் வந்து ஃபுல்லா அதே மாரி சேம் வளைச்சு நான் போட்டுக்கிறேன். இப்ப மேல வந்துட்டு இருக்குல்ல ஸ்டார்ட்டிங் பாயிண்ட், அது வந்து நமக்கு ரவுண்ட் ஷேப்பா இருக்கு. இது வந்து திலகம் என்னும்போது நீட் ஷேப்பா தான் இருக்கு. ஸோ நான் திக் ப்ரெஷர்ல போட்டுட்டு அந்த இடத்துல வந்து நான் நீட்டா இழுத்து விட்டுர்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து அந்த சேம் திலகம் ஷேப்பாவே இருக்கும். இப்ப நடுவுல இருக்க கேப்ல வந்து நான் டாட்ஸ் வச்சு இந்த டிசைனே முடிச்சுக்கிறேன். அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை காய்ஸ்.